நடிகர் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த எம்ரான் திரைப்படத்தின் 6வது நாள் வசூல் கேரளாவில் 6வது நாளாக 8 கோடியே 16 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 49 கோடியே 32 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 6வது நாளாக 40 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 5 கோடியே 92 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 6வது நாளாக 54 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 2 கோடியே 83 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 6வது நாளாக 78 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 4 கோடியே 12 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6வது நாளாக 62 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 4 கோடியே 17 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் 6வது நாளாக 1 கோடி ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 38 கோடியே 93 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. எம்ரான் திரைப்படம் உலகம் முழுவதும் 6வது நாளாக 140 கோடியே 58 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நடிகர் சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த வீரா தீரா சூரா திரைப்படத்தின் 6வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 6வது நாளாக 60 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 6 கோடியே 40 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 6வது நாளாக 31 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 2 கோடியே 28 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மற்றும் ஓவர்சீஸில் 6வது நாளாக 2 கோடி ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 9 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 6வது நாளாக வீரா தீரா சூரா திரைப்படம் 28 கோடியே 67 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வெளிவந்த ராபின்குட் திரைப்படத்தின் 4வது நாள் வசூல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ராபின்குட் திரைப்படம் 18 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 3 கோடியே 32 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 16 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 1 கோடியே 22 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4வது நாளாக 42 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 2 கோடியே 82 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 4வது நாளாக 12 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 1 கோடியே 7 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ராபின்குட் திரைப்படம் 4வது நாளாக 8 கோடியே 28 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வெளிவந்த மேட் ஸ்கொயர் திரைப்படத்தின் 4வது நாள் வசூல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 4வது நாளாக 82 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 5 கோடியே 17 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 32 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 1 கோடியே 68 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4வது நாளாக 26 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 1 கோடியே 53 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 4வது நாளாக 88 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 4 கோடியே 93 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மேட் ஸ்கொயர் திரைப்படம் 4வது நாளாக 22 கோடியே 32 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நடிகர் சல்மான் கான் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளிவந்த சிக்கந்தர் திரைப்படத்தின் 2வது நாள் வசூல் நார்த் இந்தியாவில் 2வது நாளாக 12 கோடியே 38 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 2வது நாளாக 16 லட்ச ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 1 கோடியே 2 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் சிக்கந்தர் திரைப்படம் 2வது நாளாக 27 லட்ச ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 1 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் சிக்கந்தர் திரைப்படம் 2வது நாளாக 8 லட்ச ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 60 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சிக்கந்தர் திரைப்படம் 2வது நாளாக 68 லட்ச ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 90 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சிக்கந்தர் திரைப்படம் 96 லட்ச ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 1 கோடியே 12 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் 2 நாளில் மொத்தமாக 10 கோடியே 74 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சிக்கந்தர் திரைப்படம் 2வது நாளாக 32 கோடியே 68 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.